பச்சை மிளகா நிறைய இருக்குது, அதனால் இந்த பாத்திரத்துலேருந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன், பத்தாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சில்லம்மா கிரியேஷன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மாடி தோட்ட வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எப்போதுமே மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சீசனுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ ஏதாவது காய்கறி போடுவோம். இன்றைக்கி எந்தெந்த காய்கறி அறுவடை செய்ய போகிறேன்னு பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு வீடு காய்கறி ஃபுல்லாமே எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. இது 3வது தடவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 தடவை ஏற்கனவே ஃபுல்லாக பறிச்சதுனால இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா செடியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் கொஞ்சம் இலைகள்லாம் கம்மியாக இருக்கும். என்னென்ன காய்கறி இன்றைக்கி பறிக்க போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் இருக்குது. இதில் சின்னதாக ஒன்று இருக்குது, அப்புறம் பெருசாக ஒன்று இருக்குது. இதை பறிச்சிக்கலாம். இந்த கத்திரிக்காயும் முத்துற மாதிரி தான் இருக்குது, சைஸ் சின்னதாக இருக்குது. இருந்தாலும் கத்திரிக்காய் முத்திடுச்சு. இது பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி, பச்சை மிளகாய் செடி. இதில் எவ்வளோ மிளகாய் இருக்குன்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் நிறைய காய்ச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே பறிச்சிடலாம். சம்மர்லன்னா பார்த்தீங்கன்னா இந்த மிளகாயெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே மோர் மிளகா நிறைய டைம் போட்டிருக்கோம். ஏன்னா கிலோ கணக்கில் நல்லா காய்க்கும். ஒரு ஆனால் 2 ஈடு 3 ஈடு காய்ச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். அதான் மாடி தோட்டத்தில் உள்ள ட்ராபேக். அது இப்போ மண்ணில் வச்சா அது வாட்டி காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நல்லா காய்க்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா காய்ப்பு குறைஞ்சிரும், அப்புறம் இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சம் பெனிஃபிட்ஸும் இருக்குது இதில். பழ மிளகாய் இருக்குது பாருங்கள். பழ மிளகாயில் பார்த்தீங்கன்னா சட்னி வைக்கலாம். ஊறுகாய் செய்வாங்க. ஆந்திரா சைடு பார்த்தீங்கன்னா பழ மிளகாயை வச்சு ஊறுகாய் செய்வாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நான் சாப்பிட்ருக்கேன். அது என் ஹஸ்பண்டோட ஆந்திரா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பழ மிளகாயில் ஒரு ஊறுகாய் செஞ்சு கொடுப்பாங்க. இதோட 2-3 டைம்ஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆந்திரா டிஷ் அது. பழ மிளகாயில் தான் செய்வாங்க. இந்தமாதிரி பச்சை மிளகாயை விட பழ மிளகாய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் நிறைய இருக்குது, அதனால் இந்த பாத்திரத்துலேருந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன், பத்தாது.
அடுத்து பார்த்திங்கன்னா அவரைக்காய்லாம் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. ஏன்னா வந்து நிறைய காய்ச்சிடுச்சு கிலோ கணக்கில். இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையானது மட்டும் கிடைக்குது. இப்போ சாம்பார் வைக்கணும், ஒரு காரக்குழம்பு வைக்கணும், அந்த மாதிரினா ஒரு குழம்புக்கு கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், பச்சை மிளகா ஒரு 700 கிராம் இருக்கும் பாருங்கள். 1 கிலோவுக்கு ஒரு 1/4 கிலோ கிட்ட கம்மியாக இருக்கும். இது கத்திரிக்காய், அவரைக்காய். வெண்டைக்காய் செடி. இது எல்லாமே வெண்டைக்காய் செடின்னா பார்த்திங்கன்னா எல்லாமே காய்ச்சி முடிஞ்சிட்டு நிறைய பொரியல் பண்ணோம். நல்லா பொரியலுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. காய்ச்சி முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக எல்லாமே இலையெல்லாம் உதிர்ந்து போய் குச்சி மாதிரி நின்றுடும். இதோட மண்ணை பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பண்ணணும். மண்ணை நல்லா வெயிலில் கொட்டி காய வச்சுட்டு தான் மறுபடியும் வந்து இதில் புதுசாக வந்து செடி வைக்கணும். அப்போ தான் நல்லா கிளம்பும். மாடித்தோட்டம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.